ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா வேட்டை. இந்த சினிமா வேட்டையில இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது கேப்டன் விஜயகாந்தோட சன் இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் ரீசெண்டா நடிச்சு முடிச்சிருக்கும் படைத்தலைவன். இந்த படைத்தலைவன் படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு விஜயகாந்தோட ரசிகர்கள் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றனர். தீபாவளியை முன்னிட்டு இந்த படம் திரைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து சூர்யாவோட கங்குவா படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகி கொண்டிருக்கும் படங்கள் ரிலீஸ் ஆக போறதுனால படைத்தலைவன் படத்தோட ரிலீஸ் தேதியை மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம கேப்டன் விஜயகாந்தோட சன் இளைய கேப்டன் பொன்ராமோட டைரக்ஷனில் நடிக்க இருக்காரு. இவர் ஏற்கனவே சிவகார்த்திகேயனை வச்சு வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், சீமராஜான்னு 3 ஹிட் படங்களை கொடுத்திருந்தாரு. சிவகார்த்திகேயன் இன்னைக்கு இந்த அளவுக்கு மாஸ் ஹீரோவா வலம் வந்ததுக்கு இவரும் ஒரு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் முன்னுக்கு வரத்துக்கு பொன்ராம் எவ்வளவு முக்கியமோ அதே போல டி இமானும் சிவகார்த்திகேயன் முன்னுக்கு வரத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தார். ஆனால் இவங்க 2 பேரையுமே சிவகார்த்திகேயன் கண்டுக்கல. ஸோ அடுத்து பொன்ராமோட டைரக்ஷனில் நம்ம இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் நடிக்க போறாரு. இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் பண்ண போறதில்ல, யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ண போறாரு. பொன்ராமோட டைரக்ஷன்ல கடைசியா வந்த 2 படங்களும் சரியா போகல. சசிகுமாரை வச்சு எம்ஜிஆர் மகன் படம் எடுத்தாரு, அதுவும் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. விஜய் சேதுபதியை வச்சு ESPன்ற ஒரு மூவி எடுத்தாரு, இந்த படமும் அந்த அளவுக்கு சரியா போகல. ஸோ ஒரு டைரக்டர் தோல்வி படத்தை கொடுத்துட்டு அடுத்த படம் பண்ணும்போது பெஸ்ட்டான படமாக தான் இருக்கும் அது. பொன்ராமை பொறுத்த வரைக்கும் 2 தோல்வி படத்தை கொடுத்துட்டு வராரு. இளைய கேப்டன் சண்முக பாண்டியனை வச்சு அவர் பண்ண போகிற படம் ஒரு தரமான படமாக இருக்கும். எல்லா தரப்பு ரசிகர்களும் சொல்கிற ஒரே வார்த்தை, அப்பா மாதிரி இவர் பேர் எடுப்பாரா எடுக்க மாட்டாரான்றது தான். நம்ம கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவரோட சினிமா வாழ்க்கையை தொடங்கும் போது முதல் 2-3 படங்கள் தோல்வி படங்களாக தான் கொடுத்துட்டு வந்தார். அடுத்து சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படத்தின் மூலமாகத்தான் தன்னை ஒரு ஹீரோவாக நிரூபித்து காட்டியிருந்தார் நம்ம கேப்டன் விஜயகாந்த். அதே போல் சண்முக பாண்டியனும் தன்னை ஒரு ஹீரோவாக நிரூபித்து காட்டுவார். அது வரைக்கும் நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எப்படி நம்ம கேப்டன் விஜயகாந்த் நல்லது செஞ்சாரோ, நல்ல படங்களாக நடித்தாரோ, அதே போல் இளைய கேப்டன் சண்முக பாண்டியனும் நல்ல தரமான படங்களாக நடித்து மக்களுக்கு நல்லது செய்வார். பொன்ராமோட டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ண போகிற இந்த படத்துக்கு பழைய யுவன் சங்கர் ராஜாவை நாம் பார்க்கணும். அப்படிப்பட்ட தரமான மியூசிக்காக போட்டு கொடுக்கணும் யுவன் சங்கர் ராஜா. ஸோ இளைய கேப்டன் இந்த படத்தின் மூலமாக நமக்கு கம்பேக் கொடுப்பாரு. அடுத்து இவரோட ஆக்டிங்கில் வரப்போகிற படங்கள் எல்லாமே ஹிட் படங்களாக அமையணும். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ஹீரோ என்ற அந்தஸ்தை சண்முக பாண்டியன் பிடிக்கணும்.